ஹலோ கைஸ், ஆஃப்டர் லாங் டைம் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 ரெண்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வகுப்பிற்கு வரவில்லை. வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக, மாணவர்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க, வருகை புரிந்த மாணவர்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்கிறது 14% வரலன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், 100%. அந்த 100லேருந்து முதல்ல 14 லெஸ் பண்ணிக்கிட்டால் 86 வருமா? ஸோ 86% பேர் வந்திருக்காங்க. அந்த 86 நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா, 50 மாணவர்கள். ஸோ 50ல் 86%னா 50 × 86/100. ஸோ 1s are 2s are 2 1s are 243 சார். அப்போது 43 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா, புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், குரூப் 2 இது இந்த சம். ஸோ √3 + √2 / √3 - √2 இதோட வர்க்க மூலத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இந்த டேர்மோட காஞ்சுகேட்டால் நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ √3 + √2 / √3 - √2 இது காஞ்சுகேட்டுங்கும் போது இதே பைனாமியல், ஆனால் ஆப்போசிட் சைனோட வரணும். ஸோ √3 + √2 / √3 + √2. சரிங்களா? இப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா, நியூமரேட்டர் ரெண்டையும் பார்க்கும்போது, ஸோ இதுவும் ஒன்றா இருக்கனால a + b ஹோல் ஸ்கொயர் அப்படி வந்துடும். ஸோ √3 + √2 ஹோல் ஸ்கொயர் / இது ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது, இது a - bன்னு எடுத்துக்கோங்க, இது a + bன்னு எடுத்துக்கோங்க. ஸோ a - b × a + bனா எனக்கு என்ன வரும், a² - b². அப்போது டேரெக்டாக நான் எழுதிடுறேன், √3 ஹோல் ஸ்கொயர் - √2 ஹோல் ஸ்கொயர். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a² + 2ab + b². இது என்னோடய a டேர்ம், இது என்னோடய b டேர்ம். அப்போது நான் அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ √3 ஹோல் ஸ்கொயர் + 2 × √3 × √2 + √2 ஹோல் ஸ்கொயர் / இது சிம்பிளிஃபை பண்ணால், ஸோ √3² அப்படிங்கும்போது எனக்கு 3 ஆகிடும், √2² அப்படிங்கும்போது 2 ஆகிடும். அப்போ மேலே நியூமரேட்டர் பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக எனக்கு 1 ஆகிடும். சரிங்களா? இப்போது அதாவது 3 - 2 அப்படின்னா எனக்கு 1. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இந்த 1 காமிக்க தேவையில்லை, அதனால் இது அப்படியே எழுதாமல் விட்டுறேன் நான். 1 / 1னா அது காமிக்க தேவையில்லை. ஸோ எனக்கு நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. √3² எனக்கு 3 வந்துடும், ப்ளஸ் 2 × இந்த ரெண்டு ரூட்டில் இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது √3 × √2 அப்படின்னா √3 × √2 அதாவது √6ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போது எனக்கு 2 √6 + 2. அப்போ ஃபர்தராக இதை நான் போடும்போது 3 + 2 மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ 5 + 2 √6 இதுதான் ஃபைனல் ஆன்சர்.